அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருப்பது யாருடைய ஆட்சி? பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி. பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிறார். பட்னாவிஸ்ட கேட்டிருக்காங்க, அண்ணாமலை மீது வழக்கு போடு. யார்கிட்ட? பாஜக முதலமைச்சரிடம் அவர்கள் கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா நீங்க இப்படிதான் அணுகிருப்பீங்களா? புரிஞ்சுக்கோங்க, அவர்களின் முதன்மை எதிரி தமிழர், தமிழ்நாடு. சங் பரிவாரினுடைய முதன்மை எதிரி மம்தா பானர்ஜியோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ பிற மாநில உணர்வு கொண்டவர்களோ கிடையாது. அவர்களும் தான். யாரெல்லாம் மாநில உணர்வோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சங் பரிவாருக்கு எதிரி தான். மாநிலம், என் மண், என் மக்கள், என் மொழி, தாய்மொழின்னு பேசின யாரையுமே சங் பரிவாருக்கு பிடிக்காது. இந்தி, சமஸ்கிருதம் இது மட்டும்தான் அவங்களுக்கு. இருந்தாலும் இந்த உணர்வெல்லாம் எங்கேருந்து வருதுங்கிறப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது. 1938, 1965, 1948 காந்தி சொல்றாரு, இந்தியா முழுக்க பொதுமொழியா உருதையும் இந்தியையும் மிக்ஸ் பண்ணி, இந்துக்களுக்கு இந்தி, முஸ்லீம்களுக்கு உருது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லோருக்கும் இந்துஸ்தான் ஒன்று கொண்டு வரார். அதுவே அறிவியல் பூர்வமாக சரியில்லை. ஏன்னா தேசிய இனங்களுக்கான மொழின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இந்து மதத்துக்கு ஒரு மொழி முஸ்லீமுக்கு ஒரு மொழின்னு பார்க்கக்கூடாது. காந்தி ஆனால் ஒரு ஏதோ நல்லிணக்கத்தில் யோசிச்சார். அதை கூட பிற காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்றுக்கல. இந்தி தான் இருக்கணும், உருதை ஏற்றுக்கக்கூடாது. நாங்கள் அப்போ இந்தி திணிப்பில் ஒரு இந்துத்துவ உணர்வு இருக்குது, இந்தி திணிப்பில் ஒரு முஸ்லீம் வெறுப்பு இருக்குது. இந்தி திணிப்பில் இந்தியல்லாத மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதிகாரம் வந்துவிடக்கூடாது, அவர்கள் ஒருபோதும் இந்தியாவில் தீர்மானிக்கும் சக்தியாக வந்துவிடக்கூடாதுங்கிற அந்த ஏக ஆதிக்க உணர்வு இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ மொழி பிரச்சனை அல்ல, அதிகாரம் சார்ந்த பிரச்சனை.